இது தீபிகா அருணுடன் கதையோசை. காஞ்சனை. எழுதியவர் புதுமைப்பித்தன். அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் பிடிக்கவே இல்லை. காரணம் என்னவென்று சொல்ல முடியவில்லை. மனசுக்கு கஷ்டமும் இல்லை, அளவுக்கு மிஞ்சிய இன்பமும் இல்லை. இந்த மாதிரி தூக்கம் பிடிக்காமல் இருக்க எல்லோரையும் போலத்தான் நானும். ஆனால் என்னுடைய தொழில் எல்லோருடையதும் போல் அல்ல. நான் கதை எழுதுகிறேன். அதாவது சரடு விட்டு அதை சகிக்கும் பத்திரிகை ஸ்தாபனங்களிலிருந்து பிழைக்கிறவன். என்னுடையது அங்கீகரிக்கப்படும் பொய். அதாவது கடவுள், தர்மம் என்று பல நாம ரூபங்களுடன் உலக மெஜாரிட்டியின் அங்கீகாரத்தை பெறுவது. இதற்குத்தான் சிருஷ்டி, கற்பனாலோக சஞ்சாரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த மாதிரியாக பொய் சொல்லுகிறவர்களையே இரண்டாவது பிரம்மா என்பார்கள். இந்த நகல் பிரம்ம பரம்பரையில் நான் கடைக்குட்டி. இதையெல்லாம் நினைக்க பெருமையாகத்தான் இருக்கிறது. நாங்கள் உண்டாக்குவது போல் அந்த பிரம்மனின் கைவேலையும் பொய்தானா? நான் பொய்யா? திடீரென்று இந்த வேதாந்த விசாரம் இரவு சுமார் 12 மணிப்போதுக்கு ஏற்பட்டால் தன்னுடைய ஜீரண சக்தியைப் பற்றி யாருக்குத்தான் சந்தேகம் தோன்றாது? அடச்சட் என்று சொல்லிக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தேன். உட்கார்ந்தபடி எட்டினார் போல மின்சார விளக்கை போடுவதற்கு வாகாக வீட்டை கட்டி வைத்திருந்தான். போட்டேன். வெளிச்சம் கண்களை உறுத்தியது. பக்கத்து கட்டிலில் என் மனைவி தூங்கிக் கொண்டிருந்தாள். தூக்கத்தில் என்ன கனவோ, உதட்டுக் கோணத்தில் புன்சிரிப்பு கண்ணாமூச்சி விளையாடியது. வேதாந்த விசாரத்துக்கு மனிதனை இழுத்துக்கொண்டு போகும் தன்னுடைய நளபாக சாதுரியத்தைப் பற்றி இவள் மனசு கும்மாளம் போடுகிறது போலும். தூக்கக் கலக்கத்தில் சிணுங்கிக் கொண்டு புரண்டு படுத்தாள். அவள் 3 மாத கர்ப்பிணி. நமக்குத்தான் தூக்கம் பிடிக்கவில்லை என்றால் அவளையும் ஏன் எழுப்பி உட்கார்த்தி வைத்துக் கொள்ள வேண்டும்? உடனே விளக்கை அணைத்தேன். எனக்கு எப்போதும் இருட்டில் உட்கார்ந்து கொண்டிருப்பதில் ஒரு நிம்மதி. இருட்டோடு இருட்டாய் நாமும் இருட்டும் ஐக்கியமாய் பிறர் பார்வையில் விழாமல் இருந்து விடலாமல்லவா? நாமும் நம் இருட்டுக் கோட்டைக்குள் இருந்து கொண்டு நம் இஷ்டம்போல் மனசு என்ற கட்டை வண்டியை ஓட்டிக்கொண்டு போகலாமல்லவா? சாதாரணமாக எல்லாரும் மனசை நினைத்த இடத்துக்கு நினைத்த மாத்திரத்தில் போகும் ரதம் என்று சொல்லுவார்கள். மனித வித்து அனாதி காலந்தொட்டு இன்று வரையில் நினைத்து நினைத்து தேய்ந்து தடமாகிவிட்ட பாதையில்தான் இந்த கட்டை வண்டி செல்லுகிறது. சக்கரம் உருண்டு உருண்டு பள்ளமாக்கிய பொடிமண் பாதையும் நடுமத்தியில் கால்கள் அவ்வளவாக வாவாத திரடும்தான் உண்டு. ஒவ்வொரு சமயங்களில் சக்கரங்கள் தடம் புரண்டு திரடு ஏறி டொடக் என்று உள்ளே இருக்கிறவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கிறதும் உண்டு. மற்றபடி சாதுவான ஆபத்தில்லாத மயிலைக்காளை பாதை. நினைவு சுகத்தில் இருட்டில் சிறிது அதிகமாக சுண்ணாம்பு தடவிவிட்டேன் போலும். நாக்கு சுருக்கென்று புத்துக்கொண்டது. நான் அதை பொருட்படுத்துவதில்லை. இருட்டில் வெற்றிலை போடுவது என்றால், அதிலும் மனசை கயிற்றை முதுகில் போட்டுவிட்டு தானே போகும்படி விட்டுவிடுவது என்றால், இந்த விபத்துகளையெல்லாம் பொருட்படுத்தலாமா? உள்ளங்கையில் கொட்டி வைத்திருந்த புகையிலையை பவித்திரமாக வாயில் போட்டுக்கொண்டேன். சி, என்ன நாற்றம்! ஒரேடியாக பிணவாடையல்லவா அடிக்கிறது. குமட்டல் எடுக்க புகையிலையின் கோளாறோ என்று ஜன்னல் பக்கமாகச் சென்று அப்படியே உமிழ்ந்து வாயை உரசி கொப்புளித்துவிட்டு வந்து படுக்கையின் மீது உட்கார்ந்தேன். துர்நாற்றம் தாங்க முடியவில்லை. உடல் அழுகி நாற்றம் எடுத்துப்போன பிணம் போல என்னால் சகிக்க முடியவில்லை. எனக்கு புரியவில்லை. ஜன்னல் வழியாக நாற்றம் வருகிறதோ? ஊசிக்காற்று கூட இழையவில்லையே. கட்டிலை விட்டு எழுந்திருந்து ஜன்னலின் பக்கம் நடந்தேன். 2 அடி எடுத்து வைக்கவில்லை. நாற்றம் அடியோடு மறைந்து விட்டன. என்ன அதிசயம்! திரும்பவும் கட்டிலுக்கு வந்தேன். மறுபடியும் நாற்றம். அதே துர்க்கந்தம். கட்டிலின் அடியில் ஏதேனும் செத்துக் கிடக்கிறதோ? விளக்கை ஏற்றினேன். கட்டிலடியில் தூசிதான் தும்மலை வருவித்தது. எழுந்து உடம்பை தட்டிக்கொண்டு நின்றேன். தும்மல் என் மனைவியை எழுப்பிவிட்டது. என்ன, இன்னுமா உங்களுக்கு உறக்கம் வரவில்லை? மணி என்ன என்று கொட்டாவி விட்டாள். மணி சரியாக 12 அடித்து 1 நிமிஷம் ஆயிற்று. என்ன அதிசயம்! நாற்றம் இப்பொழுது ஒருவித வாசனையாக மாறியது. ஊதுவத்தி வாசனை. அதுவும் மிகவும் மட்டமான ஊதுவத்தி. பிணத்துக்கு பக்கத்தில் ஏற்றி வைப்பது. உனக்கு இங்கே ஒரு மாதிரி வாசனை தெரியுதா என்று கேட்டேன். ஒன்னும் இல்லையே என்றாள். சற்று நேரம் மோந்து பார்த்துவிட்டு, ஏதோ லேசா ஊதுவத்தி மாதிரி வாசனை வருது. எங்காவது ஏற்றி வைத்திருப்பார்கள். எனக்கு உறக்கம் வருது. விளக்கை அணைத்து விட்டு படுங்கள் என்றாள். விளக்கை அணைத்தேன். லேசாக வாசனை இருந்து கொண்டுதான் இருந்தது. ஜன்னல் அருகில் சென்று எட்டிப் பார்த்தேன். நட்சத்திர வெளிச்சந்தான்.
லேசாக வீட்டிலிருந்த ஜன்னல், வாசல், கதவுகள் எல்லாம் படபடவென்று அடித்துக் கொண்டன. ஒரு வினாடிதான். அப்புறம் நிசப்தம். பூகம்பமோ? நட்சத்திர வெளிச்சத்தில் பழந்தின்னி வௌவால் ஒன்று தன் அகன்ற தோல் சிறகுகளை விரித்துக்கொண்டு பறந்து சென்று எதிரிலுள்ள சோலைகளுக்கு அப்பால் மறைந்தது. துர்நாற்றமும் வாசனையும் அடியோடு மறைந்தன. நான் திரும்பி வந்து படுத்துக்கொண்டேன். நான் மறுநாள் விடியற்காலம் தூக்கம் கலைந்து எழுந்திருக்கும்போது காலை முற்பகலாகிவிட்டது. ஜன்னல் வழியாக விழுந்து கிடந்த தினசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டு வீட்டின் வெளிமுற்றத்துக்கு வந்து பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்தேன். கிரீச்சிட்டு ஆட்சேபித்துவிட்டு அது என்னை சுமந்தது. ராத்திரி பூராவும் தூங்காம இவ்வளவு நேரம் கழித்து எழுந்ததும் அல்லாமல் இப்படி வந்து உட்கார்ந்து கொண்டால் காப்பி என்னத்துக்கு ஆகும்? இன்று என் சகதர்மிணி பின்பக்கமாக வந்து நின்று உருக்கினாள். ஐக்கிய நாடுகளின் ஜரூர் மிகுந்த எதிர்த்தாக்குதல்கள் தங்கு தடையில்லாமல் முன்னேறி வருவதில் அகப்பட்டு கொண்ட ஜனநாயகத்திலும் உலக சமாதானத்திலும் உறுதி பிறழாத நம்பிக்கை கொண்ட எனக்கு சற்று சிரமமாகத்தான் இருந்தது. அது உன் சமையல் விமர்சையால் வந்த வினை என்று ஒரு பாரிசத் தாக்குதல் நடத்திவிட்டு எழுந்தேன். உங்களுக்கு பொழுது போகாம என் மேல குத்தம் கண்டுபிடிக்கணும்னு தோணிட்டா வேற என்னத்த பேச போறிய? எல்லாம் நீங்கள் எழுதுகிற கதையை விட குறைச்சலில்ல என்று சொல்லிக்கொண்டே அடுப்பங்கரைக்குள் புகுந்தாள். நானும் குடும்ப நியதிகளுக்கு கட்டுப்பட்டு பல்லை துலக்கிவிட்டு கொதிக்கும் காப்பி தம்ளரை துண்டில் ஏந்தியபடி பத்திரிகை பத்திகளை நோக்கினேன். அப்போது ஒரு பிச்சைக்காரி, அதிலும் வாலிப பிச்சைக்காரி, ஏதோ பாட்டு பாடியபடி அம்மா தாயே என்று சொல்லிக்கொண்டு வாசற்படி அண்டை வந்து நின்றாள். நான் ஏறிட்டு பார்த்துவிட்டு இந்த பிச்சைக்காரர்களுடன் மன்றாட முடியாதென்று நினைத்துக்கொண்டு பத்திரிகையை உயர்த்தி வேலி கட்டிக்கொண்டேன். உனக்கு என்ன உடம்புல தெம்பா இல்ல? 4 வீடு வேலை செஞ்சு பொழைச்சா என்ன என்று அதட்டிக்கொண்டே நடைவாசலில் வந்து நின்றாள் என் மனைவி. வேலை கிடைச்சா செய்ய மாட்டேனா? கும்பி கொதிக்குது தாயே. இந்த தெருவுல இது வரைக்கும் பிடி அரிசி கூட கிடைக்கல. மானத்தை மறைக்க முழத்துணி குடுமா என்று பிச்சைக்கார அஸ்திரங்களை பிரயோகிக்க ஆரம்பித்தாள். நான் வேலை தாரேன், வீட்டோடவே இருக்கியா? வயத்துக்கு சோறு போடுவேன், மானத்துக்கு துணி தருவேன், என்ன சொல்லுத என்றாள். அது போதாதா அம்மா? இந்த காலத்துல அதுதான் யாரு கொடுக்கறா என்று சொல்லிக்கொண்டே என் மனைவியை பார்த்து சிரித்து நின்றாள். என்ன, நான் இவள வீட்டோட 2 நாள் வச்சு எப்படி இருக்கான்னு பாக்கட்டுமா? எனக்கும் தான் அடிக்கடி இழப்பா வருதே என்றாள் என் மனைவி. சி, உனக்கு என்ன பைத்தியமா? எங்கேயோ கடந்த பிச்சைக்கார கழுதைய வீட்டுக்குள்ள ஏத்தணுங்கிற? பூலோகத்துல உனக்கு வேற ஆளே ஆம்பிடலையா என்றேன். வெளியில் நின்ற பிச்சைக்காரி கழுக்கென்று சிரித்தாள். சிரிப்பிலே ஒரு பயங்கரமான கவர்ச்சி இருந்தது. என் மனைவி வைத்த கண் மாறாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். மனசு முழுவதும் அந்த அனாமத்திடமே ஐக்கியமாகிவிட்டது போலிருந்தது. முகத்தை பார்த்தா ஆள் எப்படி என்று சொல்ல முடியாதா? நீ இப்படி உள்ள வாமா என்று மேல் உத்தரவு போட்டுக்கொண்டு அவளை உள்ளே அழைத்துச் சென்றாள். உள்ளுக்குள்ளே பூரிப்புடன் அந்த மாய்மால பிச்சைக்காரி பின்தொடர்ந்தாள். என்ன? நான் கண்களை துடைத்துக்கொண்டு அவள் பாதங்களையே பார்த்தேன். அவை தரைக்கு மேல் ஒரு குன்றுமணி உயரத்துக்கு அந்தரத்தில் நடமாடின. உடம்பெல்லாம் எனக்கு புல்லரித்தது. மனப்பிரமையா? மறுபடியும் பார்க்கும்போது பிச்சைக்காரி என்னை புன்சிரிப்புடன் திரும்பி பார்த்தாள். ஐயோ, அது புன்சிரிப்பா? எலும்பின் செங்குருத்துக்குள் ஐஸ் ஈட்டியை செருகியது மாதிரி என்னை குன்று புரட்டியது அது. என் மனைவியை கூப்பிட்டேன். அவள் வீட்டுக்குள் வருவது நல்லதற்கல்ல என்று சொன்னேன். இந்த அபூர்வத்தை வேலைக்காரியாக வைத்துக் கொள்ளத்தான் வேண்டும் என்று ஒரே அடியாக பிடிவாதம் செய்தாள். மசக்கை விபரீதங்களுக்கு ஓர் எல்லை இல்லையா? என்னவோ படு ஆபத்து என்றுதான் என் மனசு படக் படக் என்று அடித்துக் கொண்டது. மறுபடியும் எட்டி அவள் பாதங்களை பார்த்தேன். எல்லோரையும் போல் அவள் கால்களும் தரையில்தான் பாவி நடமாடின. இது என்ன மாயப்பிரமை? தெனாலிராமன் கருப்பு நாயை வெள்ளை நாயாக்க முடியாது என்பதை நிரூபித்தான். ஆனால் என் மனைவி பிச்சைக்காரிகளையும் நம்மைப் போன்ற மனிதர்களாக்க முடியும் என்பதை நிரூபித்தாள். குளித்து முழுகி பழசானாலும் சுத்தமான ஆடையை உடுத்திக் கொண்டால் யாரானாலும் அருகில் உட்கார வைத்து பேசிக் கொண்டிருக்க முடியும் என்பது தெரிந்தது. வந்திருந்த பிச்சைக்காரி சிரிப்பு மூட்டும்படி பேசுவதில் கெட்டிக்காரி போலும். அடிக்கடி கழுக் கழுக் என்ற சப்தம் கேட்டது. என் மனைவிக்கு அவள் விழுந்து விழுந்து பணிவிடை செய்வதைக் கண்டு நானே பிரமித்து விட்டேன். என்னையே கேலி செய்து கொள்ளும்படியாக இருந்தது. சற்று முன் எனக்கு தோன்றிய பயம். சாயந்தரம் இருக்கும், கருக்கல் நேரம். என் மனைவியும் அந்த வேலைக்காரியும் உட்கார்ந்து சிரித்து பேசியபடி கதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் முன்கூடத்தில் விளக்கேற்றிவிட்டு ஒரு புஸ்தகத்தை வியாஜமாகக் கொண்டு அவளை கவனித்த வண்ணம் இருந்தேன். நான் இருந்த ஹாலுக்கும் அவர்கள் இருந்த இடத்துக்கும் இடையில் நடுக்கட்டு என்று உண்டு.
அதிலே நான் ஒரு நிலைக் கண்ணாடியை தொங்கவிட்டு வைத்திருந்தேன். அவர்களுடைய பிம்பங்கள் அதிலே நன்றாகத் தெரிந்தன. இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில தொடர்ந்து கேளுங்க. விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது தீபிகா அருணுடன் கதை ஓசை.